Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய அல்வா ரெசிபி போட்டிருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் வீட்டிலே பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன், நல்லா வந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்பவே சில்கியான வெல்வெட் மாதிரியான பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இங்கே ஒரு பாதி பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதில் பாதி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு தேவை பீட்ரூட் ஜூஸ் தான். நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. இது நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு பீட்ரூட்டுக்கு 1.5 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கெட்டி இல்லாமல் கட்டி கட்டியாக வராமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம புட்டிங் அல்வா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் டைரெக்டாக போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு நம்ம சேர்த்தோன்னா கெட்டி கெட்டியாக உருண்டு வராது. ஸோ மோஸ்ட்லி இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். அப்புறமா பீட்ரூட்டை மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நட்ஸ் தேவைப்படும். நட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது கேஷ்யூ நட்டு, பாதாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாமை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பாதாம் ஃப்ளேக்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரானுவல்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு என்ன நட்ஸு தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1 கப்பு ஜூஸ் இருக்குது. இப்போ அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அடித்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸ் அதை இதில் விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், அதான் இதோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை கொட்டியிருக்கிறேன். ஸோ இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பீட்ரூட் அல்வாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் தான், அதோட ஒரிஜினல் கலர். இப்போ நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதுதான் விட்டுருக்குறேன். ஸோ அதை விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உருண்டு ஒரு மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு மைல்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்களா, அது கெட்டியாகிறது தெரியுதா? ஸோ அன்றைக்கி அல்வா பண்ணும்போது கெட்டியாகவே, அதாவது உருண்டுலாம் எனக்கு வரவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு சில்கி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன். நெய்யெலாம் அளவு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுக்கோங்க. அகெயின் கொஞ்சம் நெய் விட்டுருக்குறேன். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வரணும். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இந்த அல்வா நம்ம 2 விதமாக சாப்பிட்லாம். அதாவது நம்ம ஜஸ்ட்டு ஒரு லூஸாட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த திருநெல்வேலி அல்வாலாம் இருக்குல்ல, கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா நம்ம கொஞ்சம் கெட்டியாட்டு பாராக போட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். நான் இது 2க்கும் இடப்பட்ட அந்த மீடியம் லெவல் அதில் தான் நான் இன்றைக்கி இந்த அல்வாவை எடுத்திருந்தேன். ஸோ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட்டு கெட்டியாயிட்டே வருது.
இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட கலர் பாருங்க, செம்மையா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அதோட கலர் தான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, நாகுவின் சமையல். இந்த பீட்ரூட் அல்வா பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாகவே அவங்க ஞாபகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்க சேனலில் அந்த பீட்ரூட் அல்வா போட்டிருந்தாங்க, செம்ம ஹிட் ஆச்சுது. ஸோ எனக்கு நல்ல அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு பீட்ரூட் அல்வா பண்ணும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ வந்து நட்ஸை வந்து இந்த ட்ரேயில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நெய் விட்டு இந்த ட்ரேயை தடவிட்டு அப்புறமா நட்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொட்டிடலாம். ஸோ ரொம்ப குவான்டிட்டிலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். இந்த அல்வா வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும், அவ்வளவுதான். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆச்சுது, அதுக்குள்ளே கொஞ்சம் கெட்டி, அதாவது கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சாச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்து என் பொண்ணு வந்து ஜெல்லி ஜெல்லின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஒரு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன். இப்போ வந்து இதில் கொட்டிடலாம். ரொம்ப நேரம்லாம் வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக செட் ஆயிரும். ஸோ நான் அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிறேன். டைம் டைம். இனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஓரத்துலலாம் அப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இந்த மாதிரி பார் பாராக ஆக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதா அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓகே, நல்லா தான் இருந்தது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. அதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. எனக்கு வந்து இது பார்க்கும்போது எனக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரியே தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரியும் சைடில் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை till then bye. Thanks for watching.